மீன் குழம்பு கொதிக்குது. ஆனால் மீன் போடல. எங்கள் அம்மா அங்கே மீன் கழுவுறாங்க, போய் பார்ப்போம். இதான் எங்கள் அம்மா கோல்டு. அங்கேயே நில்லு. அப்பா வெயில் சரியா பொழக்குது, ஒன்றும் தெரியலை. சரிதா? ம். மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 16 நாள், இன்னைக்கு 17வது நாள் கசப்பு தலை. இன்னைக்கு எங்கள் பங்காளிங்க இறந்து போயிருந்தாங்க, எதுவுமே செய்யலை. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வேறு மீன் வாங்கிட்டு வாங்க, சங்கரா மீன் தான் இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க. இதுவே கிலோ பார்த்தீங்கன்னா 300 ரூபா சொன்னாங்க. பாருங்க, கழுவிட்டேன், குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இது கழுவி அலசி போட வேண்டியது தான். இங்கே பாருங்க, சங்கரா மீன் வறுத்தா நல்லா இருக்குமா அது தெரியல. அதனால சரி மீன் குழம்பு வச்சுட்டு மத்தியானத்துக்கு எல்லாம் மீன் நல்லா வறுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். சொல்லுங்கள். ஓகே மக்களே. ஆய் பறக்க கொதிக்குது மீன் குழம்பு, ஆனால் இன்னும் மீன் போடலை அம்மா. பத்திரமா வை, நான் அலசி போட்டுக்கிறேன். குழம்பு வாசனை இங்கே வரைக்கும் வருது, பரவாயில்ல. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, போடுறது தான் பாக்கி. அப்படியே வை. ஆமாம், குழம்பு ரொம்ப திக்காயிடுச்சோ? இல்லை இல்லை, மீன் போட்டேன்னா தனியாகிடும். மீனை போடவும் போடுறேன். அலசியாச்சு மீனெல்லாம். எவ்வளோ தண்ணி ஊற்றி அலசணும் நானும் அதை? சங்கரா மீன் போதுமா? பாதி போட்டு மிச்சத்தை நிறுத்திடலாமா? நமக்கு இந்த முழு மீனே பிடிக்காது. சரி, அப்படி பார்த்தா என்ன சொல்கிறது நான்? கேளு, அவங்களுக்கு பிடிக்குமான்ட்டு. கை மக்கள் எங்கே பாருங்க. இப்போ என் பிள்ளைக்கு வந்து இந்த முழு மீன் பிடிக்காது. சங்கரா மீன் வறுத்தா நல்லா இருக்குமான்னு நான் எனக்குமே தெரியல. ஆனால் எதுக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கட்டான்னு பார்க்குறேன். என் பிள்ளை ஓகேன்னு சொன்னோன்னா பரவாயில்ல. வேணாம் வேணாவா? போட்டுருவா. 1 கிலோவும் அப்படியே குழம்பு வச்சா யாரை சாப்பிட்றதா? சரி வை. அதுதான் பார்க்குறேன். இந்த பேர் இதுலேயே நிறைய இருக்குது மீன். கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னா. ஓகே மக்கள், இங்கே பாருங்க, ஒரு 4-5 மீன் சங்கரா மீன் போட்டு என் பிள்ளை சொல்கிற மாதிரி நிறைய சாதம் ஆள் இல்லை, நம்ம வேஸ்ட்டாக தான் போய்டும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஒரு 4 மீன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். இது பாருங்க, இந்த ஒரு 4 மீன், ஒரு 5-6 மீன் இருக்கும். அது மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். வறுத்து என்ன கொடுத்து பார்க்கலாம். பிடிச்சா சாப்பிட்டோம், இல்லைன்னா நாங்கள் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கசப்பு தலை இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. அரிசி ஊற வச்சுருக்கேன். சாதம் வெந்துடுச்சுன்னா சாப்பாடு போட்டுட்டு காலையில் தான் கேஸ் மேடெல்லாம் தொடச்சேன். ஆனால் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி தண்ணி ஊற்றி கழுவி சாதம் போட்ட வெயில் இருக்கும் ஒரு பக்கம். ரொம்ப நேரம் ஆச்சு, அரிசி ஊற வச்சுட்டோம். ஒரு மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப மிட்டு. அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு இது ஃபுல்லாக என்னன்னா சாதம் வடிச்சிட்டு குழம்பு வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பாடு. 17 நாளாவது இன்னைக்கு தான் மீன் குழம்பு. முட்டை இருக்குது ஃப்ரிட்ஜில். இங்கே பாருங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டை. இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் தெரியுதுங்களா? யாருக்குமே சாப்பிடல, அதனால அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி தான் எதனா செஞ்சு செய்யணும். உங்களுக்கு யாரா நாட்டுக்கோழி முட்டை வேணுமா? கமெண்ட் பண்ணுங்கள், தரேன். ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். யாராருக்கு நாட்டுக்கோழி முட்டை வேணும்னு கரெக்டாக எங்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுக்குறேன் நான். பாய் மக்களே.